கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த செப்டம்பர் மாத வாக்குத்தத்தமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஏசாயா 44 அதிகாரம் 21 யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இந்த மாதத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நம்மை உருவாக்கின தெய்வம் நம்மை நிச்சயமாகவே மறந்துவிட முடியாது. உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்த இந்த உன்னதமான தேவன், அவர் உங்களை ஒருபோதும் மறந்து போக முடியாது. நாம் இந்த மாதத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், என் தேவன் என்னை தம்முடைய நினைவில் வைத்து இருக்கிறார். ஆகவேதான் இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக சொல்லப்படுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் நேசித்தவர்கள் என்னை மறந்து விட்டார்களோ, நான் அதிகமாய் நம்பினவர்கள் என்னை மறந்து விட்டார்களோ. ஆனால் அவர்கள் மறந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. அவர் உன்னை தம்முடைய நினைவில் வைத்திருக்கிறவர். அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 15-16 சொல்லுகிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாகவே இருக்கிறது. என் தேவன் சொல்லுகிறார், அவர் உங்களை மறந்து போவதில்லை. அவர் எந்த அளவுக்கு அவர் நினைவில் வைத்திருக்கிறாராம், அவர் தம்முடைய உள்ளங்கைகளிலும் வரைந்து வைத்து அவர் உங்களை நித்தமும் கவனித்து உங்களை பராமரித்து நடத்தி வருகிறேன் என்று சொல்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறவர். இந்த நெருக்கத்தை அவர் அறிந்திருக்கிறவர். உங்கள் கஷ்டங்களை அவர் புரிந்திருக்கிறவர். ஆகவே என் தேவன் உங்களை விடுதலையாக்குவார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றி தருவார். அவர் தம்முடைய நினைவில் உங்களை வைத்திருக்கிறார். காரணம், உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர் அவரே. இந்த பூமியிலே நீங்கள் செழிப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து வைத்தவர். நல்ல பெற்றோரை கொடுத்தவர். அது மாத்திரமல்ல, நம்மை பராமரிக்கும்படி, நம்மிடத்தில் அன்பு கூறும்படி, நம்மேல் அக்கறை செலுத்தும்படி நமக்காக ஒரு பெற்றோரை ஏற்படுத்தினவர். நித்தமும் நம்மை கவனிக்கிறவர், நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர். பிரியமானவர்களே, இந்த தேவன் சொல்லுகிறார், ஒருவேளை இந்த தாய் கூட, இந்த தகப்பனும் கூட உன்னை மறந்து போகலாம், ஆனால் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே திடன் கொள்ளட்டும் உங்கள் இருதயம், பலன் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களை நினைத்தருளி இருக்கிறார். நிச்சயமாகவே நாம் ஒருபோதும் அவர் நினைவிலிருந்து மறக்கப்படுவதில்லை. சங்கீதம் 9:18 சொல்லுகிறது, எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. ஒருவேளை நான் அற்பமாக நினைக்கப்படுகிறேன், நான் எளியவனாயிருக்கிறேன், நான் சிறுமைப்பட்டவனாயிருக்கிறேன், என் நெருக்கத்தில் இருக்கிறேன், எனக்கென்று யாருமே இல்லையா, என்னை எல்லோரும் மறந்து விட்டார்களே, என்னை விசாரிப்பதற்கு கூட ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிறீர்களா? இந்த மாதத்திலே என் தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். பிரியமானவர்களே, நான் உங்களை மறந்து போகவில்லை. நான் உங்களை ஒருபோதும் மறந்து போகவில்லை. உங்களை என் நினைவில் நான் வைத்திருக்கிறேன். என் உள்ளங்கைகளில் உங்களை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். தாய் உன்னை மறந்தாலும், தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளின் ஒன்றாயிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:6 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். பாருங்கள், இந்த அடைக்கலான் குருவிகள் தன் இருப்பிடத்தை விட்டு இரை தேடி அது பல தொலைவில் சென்றாலும்
அவைகளை மறுபடியும் திரும்ப தன் கூட்டிற்கு அழைத்து வரும்படி தேவன் அதை நினைவில் வைத்திருப்பாராம். அதற்கு தன் பாதைகளை காண்பித்து கொடுக்கிறவர் தேவன். இந்த அடைக்கலான் குருவியை கூட அவர் மறந்து போவதில்லை. தன் கூட்டிற்கு மறுபடியும் அவர் அழைத்து கொண்டு வந்து விடுகிற தேவனாக இருக்கிறார். இந்த அடைக்கலான் குருவிகளுக்கே அவர் இப்படி அடைக்கலம் காட்டுவார் என்று சொன்னால், அவைகளை தம்முடைய நினைவில் வைத்து அவைகளை தன் இருப்பிடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொன்னால், நிச்சயமாக பிரியமானவர்களே, என் தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். யார் உங்களை மறந்தாலும் என் தேவன் உங்களை மறப்பதில்லை. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் பல துன்பங்களை அவன் அனுபவிக்கிறான். பல நெருக்கங்கள் உண்டாகிறது. தன் தகப்பனிடத்திலிருந்து அவன் பிரிக்கப்படுகிறான், விற்கப்படுகிறான், அடிமையாக்கப்படுகிறான், சிறைச்சாலையில் போடப்படுகிறான். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் சூழ்நிலைகள் அப்படி தெரியவில்லை. தன் சகோதரர்கள் அவனை மறந்து போனார்கள். அவன் தகப்பன் யாக்கோபு மறந்து போனான். நீதிமான் மரித்து போகிறான், அவனை நினைவில் வைப்பவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே யோசேப்பு மறக்கடிக்கப்பட்டான். அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கிற பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை அவன் விளக்கி சொல்லுகிறான். அவ்விடத்தில் யோசேப்பு சொல்லுகிறான், நீ விடுதலையாகி போகிற பொழுது என்னை நினைவில் வைத்துக்கொள். நீ உன் எஜமானிடத்திலே நீ நிற்கிற பொழுது, நீ பார்வோனுக்கு முன்பதாக நிற்கிற பொழுது, நீ அவனுக்கு சேவை செய்கிற பொழுது என்னை நினைத்தருளி என்னை குறித்து அவனிடத்தில் சொல்லி என்னை இங்கிருந்து விடுதலையாக்கு என்று அவன் கேட்டுக்கொண்டான். ஆனாலும் வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 40:23, ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பிரியமானவர்களே, மனிதர்கள் உங்களை மறந்து போய்விடுவார்கள். நீங்கள் பல நன்மைகளை நீங்கள் செய்திருக்கலாம், ஆனாலும் அவர்கள் உங்களை மறந்து போவார்கள். இதுதான் மனிதனுடைய தன்மைகள். நீங்கள் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்து போவார்கள். நீங்கள் செய்த உதவிகளை நிச்சயமாகவே அவர்கள் மறந்து போகிறார்கள். ஆனால் தேவனோ ஒருபோதும் உங்களை மறந்து போவதில்லை. அவர் தம்முடைய நினைவில் உங்களை வைத்திருக்கிறவர். உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் உருக்கமாய் இறங்குகிறவர். பிரியமானவர்களே, பானபாத்திரக்காரன் மறந்து போனான், ஆனால் தேவன் அவனை நினைத்தருளினார். நம்முடைய ஆண்டவர் அவனை மறந்து போகவில்லை. மாறாக பார்வோனுக்கு சொப்பனத்தை வர வைத்தார். அந்த சொப்பனத்தின் மூலமாக மறுபடியும் பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வந்து அவன் ராஜாவிடத்திலே அவன் சொல்லி, இந்த சொப்பனத்தை சரியாய் அதற்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவன் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு விடை கிடைக்கும் என்று சொன்ன பொழுது அவனை அழைத்து பார்வோனுக்கு முன்பதாக கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் எங்கே என்னை மறந்து விட்டாரோ, என் ஜெபங்கள் கேட்கப்படவில்லையோ, ஒருவேளை என் பாவம், என் அக்கிரமங்கள், என் மீறுதல்கள் பெருகிவிட்டதோ, என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. பிரியமானவர்களே, அவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறப்பதில்லை. காரணம், அவர் மனிதர்களை ஒருபோதும் மறந்து போவதில்லை. தம்முடைய கைகளினால் அவர் மனிதனை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சாயலில் அவர் படைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த மாதத்தில், நான் உன்னை மறக்கவில்லை. பிரியமானவர்களே, இஸ்ரவேலே, இதை கேள், நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. நிச்சயமாகவே அவர் மறந்து போகிற தேவன் அல்ல. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் வாசிக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவனிடத்தில் போய் எட்டுகிறது. தேவன் சொல்லுகிறார், அவர்கள் பெருமூச்சை கேட்டு, நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நான் நினைவு கூறுகிறேன்.
தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் அவர்களை நினைத்து அருளினார். அவர் இறங்கினார், ஒரு இரட்சகரை ஏற்படுத்தினார். அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் அழைச்சிச் சென்றார். பிரியமானவர்களே, நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவர் மூலமாக நாம் விடுதலையாகிறோம். அவர் நம்மை விடுதலையாக்குகிறார். நம்முடைய கட்டுகளிலிருந்து, நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய சாபத்திலிருந்து, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதலிலிருந்து நம்மை அவர் விடுதலையாக்கி அவர் பிதாவினுடைய சமூகத்தில் நாம் போய் நின்று அவரை தைரியமாய் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை வாங்கி தந்து அவர் நம்மை தேவனுடைய அருகில் அமர வைப்பதற்காக அவர் நம்மை நினைவில் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை யார் வேண்டுமென்றாலும் உங்களை மறந்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் அவர் உங்களை மறந்து போகவில்லை. அவர் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு செய்த வாக்கு தத்தங்களை அவர் மறந்து போகவில்லை. அவர் நினைவு கூர்ந்த அற்புதங்களை செய்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நினைவு கூர்ந்தார். அவர்களுக்காக உருக்கமாய் இறங்கினார். அவர்கள் கட்டுகளிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்து என் ஆண்டவர் பிரமிக்க செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் நிச்சயமாக என் தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வாராக. உங்களை அதிசயங்களை காண செய்வாராக. நிச்சயமாகவே என் தேவன் உங்களை மறந்து போகவில்லை என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே இந்த மாதத்திலே நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். தீராத பிரச்சனைகள் தீர்க்கப்படும். உங்கள் சோர்வுகளிலிருந்தும், உங்கள் வியாதியிலிருந்தும், உங்கள் குழப்பத்திலிருந்தும் என் தேவன் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாகவே என் தேவன் மறந்து போகாத தேவன். அவர் தம்முடைய நினைவில் வைத்து இருக்கிறவர். நம்மை அனுதினமும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறவர். நித்தமும் நம்மை வழி நடத்துகிறவர். நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். எப்படி யோசேப்பை ஒரு சிறிய ஒரு சொப்பனத்தை காண்பித்து அதற்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கும்படி வைத்து, அதற்கு அர்த்தத்தை சொல்லும்படி வைத்து தேசத்தின் அதிபதியாக மாற்றினாரே. இதை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை என் தேவன் செய்வார். உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றி தருவார். நிச்சயமாகவே அவர் மேல் நீங்கள் விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னார். என் தேவன் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்மை நினைவருளுகிற தேவன். அவர் நம்மை நினைத்து அவர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன். நாம் ஒருபோதும் அவரால் மறக்கப்படுவது இல்லை என்று வேதம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் என் தேவன் உங்களுக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து அதன்படியெல்லாம் உங்களுக்கு செய்தும் உங்களை பிரமிக்க செய்வாராக. இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, எங்களை ஆளுகை செய்கிறவரே, ராஜா, இந்த மாதத்திலும் என் தேவனீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, எஸ்டர்டே யாக்கோபே, இஸ்ரவேலை இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்பா, இந்த இடத்துல நீ என் தாசன், நீ என் தாசன் என்று சொல்லுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். கிருபையுள்ள தெய்வமே, இஸ்ரவேலை ஆளுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீர் நிச்சயமாகவே உடைய பிள்ளைகளை மறந்து போகிற தெய்வம் அல்ல. நீர் விசாரிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன், கூடவே இருந்து வழி நடத்துகிற தேவன். வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே, எங்களை முற்றுமுடிய நடத்த நீர் போதுமானவராயிருக்கிறீர். கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா ராஜா, அந்த வாக்கு தத்தங்களை கேட்டு அதன்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை உண்டாகட்டும் சுவாமி. ராஜா, ஒரு தாய்க்கு சமானமாக நீர் எங்களை நினைவில் வைத்திருக்கிறீர். ஒரு தகப்பனுடைய எண்ணங்களுக்கு ஒத்த எண்ணமாக அதை காட்டிலும் மேலான எண்ணமும் திட்டமும் எங்கள் மேல் வைத்து எங்களை நீ நடத்துகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். பிசாசின் போராட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையாகட்டும். சத்துருவின் கிரியைகளும் தந்திரங்களும் முறியடிக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா.
ராஜா, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை உருவாக்கினீர். நீர் உம்முடைய பிள்ளைகளை என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறீர். நிச்சயமாகவே நீர் எங்களை மறந்து போகிற தெய்வம் அல்ல என்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆமாம் ராஜா, இந்த காலை வேளையிலும் அப்பா ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் இறங்கட்டும். வாக்குத்தத்தத்தின்படி நீர் உடைய பிள்ளைகளை உள்ளங்கைகளில் வரைந்து ராஜா நீர் அற்புதமாய் வழி நடத்துவீராக. உடைய பிள்ளைகளை உடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றி அவர்களை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நீர் கொடுத்த வார்த்தையின்படி ராஜா எப்படி யோசேப்பை மறந்துடாமல் நீர் உயர்த்தினீரோ அதுபோல உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக, சத்துருக்களை வெட்கப்படுத்துவீராக சுவாமி. ஆமா ராஜா, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நிச்சயமாகவே இந்த மாதத்தில் அப்பா நீர் நல்ல ஒரு ரிசல்ட்டை நீங்கள் கொடுத்து ராஜா இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நீர் கூட இருப்பதை நீர் வெளிப்படுத்துவீராக. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நான் பெயர் பெயராய் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் விடுதலின் மாதமாக இருக்கட்டும் அப்பா. இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாக இருக்கட்டும். ராஜா இயேசுவே, நீர் எங்களை மறந்து விடாது எங்களை வழிநடத்துகிற நல்ல ஒரு மாதமாக இருக்கட்டும். ஆளுகை செய்யும் ஆசீர்வதியும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நான் தருகிறேன். பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.